60-70 பேருமா கையில உருட்டு கட்டையோட மேல பர்த்ல விஜய். இந்த 2 பர்த்லயும் கை வச்சுட்டு சேவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அங்கேது ஒரு கிக்கு ஒருத்தனை. முதலமைச்சர் விஜயோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான சஞ்சு வந்து அவங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு இன்டர்வியூ மூலமா பேசியிருக்காரு. ஏன்னா அவர் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே விஜய் மாதிரியே பண்றாரு அப்படின்னு இவருக்கு குட்டி பகவதி அப்படின்னு சொல்லி ஒரு பெட் நேம் கூட எல்லாரும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வழக்கமா விஜயை பத்தி பேசும்போது டெவலப் பண்ணி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி தொடர்ந்து சோஷியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்படித்தான் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் விஜயும் காலேஜ் படிக்கும் போது ஒரு நார்த் இந்தியா ட்ரிப் போயிருந்தோம். அப்ப ஒரு 60-70 பேர் உருட்டுக்கட்டையோட எங்களை அடிக்க வந்தாங்க. என் கூட படிச்ச ஒரு பையன் ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கறனால அவன் நினைச்சு எங்க எல்லாரையும் தாக்க வந்தாங்க. அப்ப கேர்ள்ஸ் எல்லாம் கூட எங்க இருந்தாங்க. சோ அவங்கள அடிக்க வரும்போது அப்ப விஜய் வந்து 2 பர்த்துக்கு நடுவுல கை வச்சு கீழே ஜம்ப் பண்ணி எட்டி உதைக்க அங்க இருந்த ஒருத்தன் பறந்து போய் விழுந்துட்டான். அது பார்த்து நாங்கெல்லாம் டைவர்ட் ஆகி அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகவே அவங்க எல்லாரும் கூடயும் விஜய் பயங்கரமா சண்டை போட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. அப்ப எங்களுக்கு 17-18 வயசு தான். இந்த மாதிரி நாங்க 18-19 வயசு இருக்கும் போதே மாசான சம்பவம் எல்லாம் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த பத்தி பேசி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ ட்ரெயின்ல என்னாச்சு, நாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து தேவையில்லாம வந்து என்னோட கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கிண்டல். தெரியும்ல, ஒரு 2 பேரு நாங்க வந்து 10 பேர் எப்படி பிஹேவ் பண்ணோம். போட்டு அவனை போட்டு சாத்தி அவனை அடிச்சுட்டு அவனும் போயிட்டான். அது எப்படின்னு தெரியல. அடுத்த ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிக்கிறதுக்குள்ள அந்த அவனோட மெசேஜ் எல்லாம் பாஸ் ஆகி அவங்க ஒரு 40 பேர் வந்து எங்க கம்பார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்சு எங்களெல்லாம் கீறி. அப்ப யோசிச்சேன், ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. என்னுடைய நண்பர்கள் சில பேர் கட்டெல்லாம் போட்டு மெட்ராஸ் வந்திருக்காங்க. நாங்க காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போயிட்டு இருந்தோம். அப்ப எங்க கூட 2 கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட 2 பாய்ஸ் தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க 10 பேரு, அவங்க 2 பேரு. சொல்லவா வேணும், அவனை அடிச்சு சாத்தி அடிச்சு அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து போயிட்டான். எப்படி போனா என்னன்னுலாம் தெரியல. ஆனா அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கிறதுக்குள்ளார அவனோட மெசேஜ் எல்லாத்துக்கும் பாஸ் ஆகி ஒரு 40 பேர் எங்க கம்பார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. எங்களை கீறி அடிச்சு ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் கட்டெல்லாம் போட்டுட்டு தான் மெட்ராஸ் வந்து இறங்கணும். அது இப்ப நினைச்சா கூட ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை நினைச்சு பார்த்தா இப்ப வரைக்கும் பயங்கரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பேசியிருக்காரு. சஞ்சு சொன்னதும் விஜய் சொன்னதும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. அவர் வழக்கம் போல ஓவர் பில்டப் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே மீம்ஸ் போட்டு அவரை மறுபடியும் ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டு வராங்க. அண்ட் சஞ்சு சொன்ன ஸ்டோரியை ஏஐ மூலமா ஒரு ஸ்டோரியாவும் கிரியேட் பண்ணி வீடியோவாவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க.